Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர், அநேக நாட்களாக வருடங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கேன். ஒரு விடுதலையே வரமாட்டேங்குது. ஆண்டவர் காத்திருக்க சொல்றார். முடியல பிரதர், கர்த்தர் ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? டுடேஸ் ப்ரேயர், இன்றைய ஜெபம் உங்களுக்கு தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே, உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக. உம்முடைய வசனம் மூலியமாக இவர்களை நீங்க ஆசீர்வதித்து தருவீராக. Amen. Thank you, Jesus. Isaiah 33rd chapter, 17th verse. Your eyes will see the King in his beauty and view a land that stretches afar. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும். ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த வசனம் அவங்க எல்லைகள் முழுவதும் வல்லமை விளங்க கிருபை செய்வீராக. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். பொருளாதார ரீதியில ஒரு வழிவாசல் திறந்து தாங்க. பலவீனம், சுகவீனம், வியாதியின் போராட்டத்தில் இயேசுவின் நாமம் ஒரு வாழ்க்கையில மகிமை அடைவதாக. விடுதலை தருவீராக வியாதியின் போராட்டத்தில் இருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால். பிரதர், இந்த பாவத்தினால விட முடியல அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் in the name of Jesus, let them be delivered right now. Amen. கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மகிமை, தேவ மகிமை எங்க வாழ்க்கை எல்லைகள் முழுவதும் வெளியரங்கமாக கிருபை செய்யுங்க ஐயா. நெடுநாள் போராட்டத்திற்கு ஒரு முடிவை தருவீராக. ஒரு பிரேக் த்ரூ in the name of Jesus Christ. ஆமாப்பா, தேவ ஜனம் இயேசுவின் நாமம் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவித்திலும் ஒரு வல்லமை இறங்குவதாக. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, மனம் இறங்குவீராக. ஆமேன். பரலோக வாழ்வை காண கிருபை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர கிருபை செய்யுங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட கிருபை செய்யுங்கப்பா. அப்பொழுது இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மே சார்ந்து இயேசுவே நோக்கி பார்த்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில, குடும்பத்திலும் நீங்க ஒரு மாற்றத்தை இந்த வார்த்தை மூலியமாக தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். அநேக பேர் எங்க வாழ்க்கையை பார்க்கிறப்போ எப்படி இது ஆயிற்று அப்படின்னு கேட்கிறப்போ, இயேசுவின் நாமத்தினால் இது உண்டாயிற்றுன்னு சொல்ல கிருபை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கோ, இயேசுவின் நாமத்தினால் தடைகள் நீங்குவதாக. இந்த வருடத்தின் முடிவுல நாங்க வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதித்து தேவனின் வல்லமை அவங்க வாழ்க்கையில் வெளிரங்கமாக கிருபை செய்ய தாழ்த்தி கேட்கிறோம். கண்ணீரை கண்ட கண்கள் கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தையும் மகிமையும் ஆவிக்குரிய வல்லமையினால் நிரம்பி இருக்கிறத அவங்க கண்கள் பார்க்க கிருபை செய்யுங்க. உங்க மகிமை இந்திய தேசம் முழுவதும் வெளியரங்கமாக கிருபை செய்யுங்கப்பா. இருள இருக்கிற அநேக பேர் இயேசுவின் வெளிச்சத்தை பார்க்க கிருபை செய்யுங்க. கண்கள் திறக்கப்பட கிருபை செய்யுங்க. உமக்காக எழும்ப கிருபை செய்யுங்க ஐயா. நீங்க இதை செய்தே ஆக வேண்டும் அப்பா. உம்மை நோக்கி நாங்க மன்றாடுகிறோம். காரியத்தை வாய்க்க செய்வீராக. ஆவிக்குரிய ஜீவியம், மேரேஜ் லைஃப், தொழில், வேலை, ஊழியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தரின் வல்லமையில கரம் இடைப்படுவதாக இப்பொழுது. ஆமேன். கர்த்தாவே, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவர்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக.
தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.